நமஸ்காரம். மனிதர்களுக்கு எப்போதும் ஒரு ஆசை, பல இடங்களை போய் பார்க்க வேண்டும். உலகம் மிகப்பெரியது, ஒவ்வொரு இடமும் அழகு. அங்கண்மா ஞாலம் என்று ஆண்டாளுடைய பாசுரம். அம்னா அழகிய, கண்ண இடம், அழகிய அழகிய பல பல இடங்களை கொண்டது இப்போ உலகம். அதிலே முடிந்தவரை எல்லா இடத்தையும் போய் பார்ப்போம் என்று ஆசை. வசதி குறைவாக இருப்பவர்கள் பக்கத்தில் போய் பார்ப்பார்கள். கொஞ்சம் வசதி இருந்தால் மாநிலம் விட்டு மாநிலம், இன்னும் வசதியானவர்கள் நாடு விட்டு நாடு, இதெல்லாம் செய்கிறோம். அதே சமயம் ரொம்பவே வசதி இருக்கிறது, அதனால் கிரகம் விட்டு கிரகம் போகலாமா? கிரகம் என்றால் நம் வீடு, கிரகம் என்றால் கோள், ஆகாயத்தில் இருக்கும் பிளானட்ஸ். இங்க போக வேண்டும் அங்க போக வேண்டும் என்கிறார்களே, அங்கு போய் வசிக்கலாமா? முடியுமா முடியாதா? அப்புறம் போவோம். அதை பற்றி ஆராய்ச்சி எல்லாம் நடக்கும், விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பார்கள். அது வாழ்வதற்கு தகுதியாக இருந்தால் இருக்கலாம் என்றும் தோன்றும். அப்படி செல்லலாமா? அது செல்ல வேண்டும்ங்கிற எண்ணம் நமக்கு தேவையே இல்லை. ஏற்கனவே இந்த பூமியிலேயே காடுகளெல்லாம் அழிந்து வருகின்றன, மலைகளெல்லாம் குறைந்து வருகின்றன. இது மனிதர்கள் தான் நடத்திவிட்டார்கள்ங்கிற புகார் நாமே நம்ம பேரில் சொல்லிக் கொள்கிறோம். எங்கும் அர்பனைசேஷன், எல்லா இடத்திலும் நம்முடைய பாப்புலேஷன் பெருகுகிறபடியால் இப்படி ஆகிறது. ஆனால் காட்டை அழித்து விடுகிறோம். இதில் ஆச்சரியம், வாழ்வதற்கு எங்கும் இடமில்லாமல் ஒரு இடத்தில் போய் காட்டை அழித்து நாம் வாழவில்லை. பலரும் ஓரிடத்தில் வாழ வேண்டும், இந்த ஆசைதான் காட்டை அழிக்கிறது. காடு அழியும், சதுப்பு நிலங்களும் அழியும், ஏரி குளம் குட்டைகள் தூர்க்கப்படும். இதெல்லாம் எதனால்? கிராமப்புறத்திலிருந்து நகரப்புறத்துக்கு வர வேண்டும்ங்கிற விருப்பம். அதே போல நகரத்திலிருந்து வேற்று மாநிலம், அது செல்லட்டும், வேலை வாய்ப்பு தேவை என்னிடத்தில் இல்லை, அது கூட புரிகிறது. ஏற்பாடு செய்பவர்களும் எல்லாவிடத்திலும் வேலை வாய்ப்பு என்று பண்ண மறுக்கிறார்கள். திடீரென்று எங்கேயாவது ஏதாவது ஒரு சண்டை வெடிக்கிறது, இனி அந்த நாட்டுக்கு போக முடியாது, நம் நாட்டில் இருப்போம், இப்படித்தான் முடிவெடுக்கிறோம். ஒரு நிர்பந்தத்தின் பேரில் முடிவெடுப்பதை விட நம் நாட்டில் முன்னேற்றம் இருக்கிறது, அதை சாதித்து விட்டால் யார் நிர்பந்தமும் நமக்கு தேவையில்லையே. நாம் ஒன்றும் 300 வருடங்களுக்கு முன்னால் யாரையும் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கவில்லையே. இப்போது உலகமயமாக்கல் என்னும் போதுதான் ஒருத்தருக்கொருத்தர் அப்படியே டிபெண்டன்சி வருகிறது. இல்லை என்றால் அந்தந்த வீட்டு மனிதர் கூட தன் வீட்டு பின்னாடி இருக்கும் தோட்டத்தில் தான் காய்கறி வளர்த்து, தான் ஒரு பசுமாடு வைத்துக் கொண்டு தானே செல்ஃப் சஃபிஷியன்டாகத்தான் இருந்தார். இது குளோபல் வில்லேஜ்னு பேர் வைத்து எல்லாவற்றையும் இப்படித்தான் உருட்டி புரட்டியாகிவிட்டது. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். அதற்காக சதுப்பு நிலத்தை அழித்தோம், காட்டை அழித்தோம், சுற்றுப்புற சூழலை அழித்தோம் என்கிற பேரில் நகரத்துக்கே மாறிக்கொண்டிருந்தால் இதுதான் போகிறது என்றால், இன்னும் பாரதத்தின் பல இடங்களுக்கு, அங்கிருந்து வேற்று நாடுகளுக்கு செல்லட்டும். இனி கிரகங்களுக்கு என்றால், அங்கங்கு நம்முடைய பூமியில் இருக்கும் இயற்கை வளத்தையே நாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் போராக்குறைக்கு கேலக்சியாகவா போக முடியும்? அங்கிருப்பவர்களாக ஒழுங்கா இருக்கட்டுமே. இல்லை, யாரும் கண்ணில் படவில்லையே, இன்று படவில்லை. யாரும் மனிதர்கள் தான் அங்கு இருக்க வேணுங்கிற தேவையில்லை, புழு பூச்சி இருக்கட்டுமே, எதுவுமே இருக்க வேண்டாம். அங்கு இருக்கும் ஜீவராசிகள் எதுவோ அவை அது மாட்டுக்கு இருக்கட்டும். இது புராணத்தில் ஒன்று சொல்லுகிறார்கள். நாம் இருப்பது ஜம்பு தீபம், அதுக்கு நடுவில் பாரத பூமி. இதை சுத்தி சுத்தி வெவ்வேறு தீபங்கள், குஷத் தீபம், ஷால்மலி தீபம், பிளக்ஷ தீபம், கிரௌஞ்ச தீபம், பல, மொத்தம் 7 தீபங்கள். சப்த தீபவதி பிருத்திவி என்பார்கள். இதே போல தீபங்கள், ஸ்வேத தீபம், வெளுப்பு தீபம். நாரதர் எவ்வளவு சத்தகுணம் மிக்கவர், எவ்வளவு சாது,
எவ்வளவு பயசொல். ஒரு முறை நாரதரை அவரை அழைத்துக் கொண்டு பெருமான் செல்கிறார். ஸ்வேத தீபத்துக்குள் புகப் போகிறார். நாரதரை வாசலிலே நிறுத்திவிட்டார். நீ ரொம்ப கடுமையானவர், உள்ளே இருப்பவர்கள்லாம் என்னையே நினைத்து தியானித்து மென்மையானவர்கள், அந்த பக்தர்கள் எல்லாம் நீ உள்ளே வந்தால் நடுங்கி போய் விடுவார்கள், அவர்களால் தாங்க முடியாது நாரதா, நீ வாசலில் இரு, நான் அவர்களை பார்த்து விட்டு வெளியே வருகிறேன்னு சொல்லிவிட்டு போய்விட்டார். நாரதருக்கு ஆச்சரியம். நாரதரை போல இருக்கிற ஒருத்தரை நீ கடுமையானவன் சொல்ல வேண்டுமானால் அப்ப அந்த தீபத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு மென்மையானவர்கள். இதை போல் எங்கெங்கு யார் இருப்பார்களோ அவர்கள் யாரும் நம் உலகத்துக்கு வரவில்லையே. ஒருத்தர் வந்தார், நான் திரும்ப போனேன், அதுவாவது நியாயம். அவர்கள் யாரும் இங்கு வரவில்லை. அப்படி இருக்கும்போது நாம் நம்முடைய சுயநலத்துக்காக வெளியில போக பார்த்தால் அது சரியே அல்லவே. இப்படித்தானே நாடு பிடிக்கிறேன்னு ஏதேதோ அந்தந்த நாடெல்லாம் அடுத்தடுத்த நாட்டை போய் பிடிக்க போக எவ்வளவு சண்டை, எவ்வளவு உயிர் சேதம், எத்தனை அவரவர்கள் கலாச்சாரம் அழிந்தது, இதெல்லாம் தான் நடக்கும். அப்ப எங்கும் போக வேண்டாமா, பொருளாதாரம் வளர வேண்டாமா என்றால் ஒருத்தருக்கொருத்தர் இன்னொரு இடத்தில் போனால்தான் பொருளாதாரம் வளரும். இது எதனால் இப்படி ஒரு தவறான புரிதல் இருக்கிறோன்னு தெரியவில்லை. இதே பொருளாதாரம் சுபிக்ஷமாகத்தான் இருந்தோம், ஜிடிபி அதிகமாகத்தான் இருந்தது. இது இத்தனையுமே மற்ற பேர் நம்மேல் படையெடுப்பதற்கு முன்னால் இருக்கத்தானே செய்தது. அப்ப ஏதோ கப்பலில் ஏறுவார்கள், போவார்கள், வாணிபம் செய்வார்கள், வருவார்கள். திரைகடலோடியும் திரவியன் தேடு, அது இன்றல்ல என்றோ. அதற்கென்று ஒவ்வொரு இடமாக நாடு பிடிப்பாய், இடத்தையே மாற்று, எங்கும் நகரமயமாக்கு, இப்படி யாரும் செய்ததே இல்லை. அது போதாதென்று கிரகத்துக்கு கிரகம் வேற போகிறேன் என்றால் சரி, வேடிக்கை பார்த்து விட்டு வேணுமானால் வருவோம், அவ்வளவுதான் முடியுமே தவிர அங்க குடியும் குடித்தனமாக இருப்போம், வீடு கட்டி விடுவோம், அந்த இடத்தை நமதாக்கிக் கொள்வோம் அப்படின்னு போவது இன்றைய காலகட்டத்தில் சுற்றுப்புற சூழல் கண்டிப்பா பாதிப்பதற்கு தான் வழிவகுக்கும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.